கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் கண்ணீருடன் தனிமையில் அழுகிறீர்களா? பதிலளிக்கப்படாத ஜெபங்களால் உங்கள் இதயம் கனத்து விட்டதா? உங்கள் வலியின் அழுகுரல் பரலோகத்தை எட்டியுள்ளது. இன்று இந்த நொடியில் உங்கள் அழுகை முடிவுக்கு வருகிறது. ஏனெனில் வானங்கள் உங்களுக்கு பதிலளிக்கின்றன. உங்கள் இதயத்தை தயார் செய்யுங்கள். உங்கள் ஆன்மாவை திறங்கள். அதிதூதர்களின் சேனை இப்போது உங்கள் வீட்டிற்குள் இறங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும் ஒரு தெய்வீக சந்திப்பிற்கு தயாராகுங்கள். சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயராலும் குமாரனின் இரத்தத்தாலும் பரிசுத்த ஆவியின் அக்கினியாலும் நான் இப்போது 3 மாபெரும் அதிதூதர்களை அழைக்கிறேன். போர் வீரர்களின் இளவரசரே, அதிதூதர் மிக்கேலே, உங்கள் நீல நிறச் சுடர் வாளுடன் வாருங்கள். தேவனுடைய குணப்படுத்துபவரே, அதிதூதர் ரபேலே, உங்கள் மரகத பச்சை ஒளியுடன் வாருங்கள். தேவனுடைய தூதுவரே, அதிதூதர் கேப்ரியேலே, உங்கள் தூய வெள்ளை ஒளியுடன் வாருங்கள். இந்த 3 தெய்வீக சக்திகளும் இப்போது ஒன்றிணைகின்றன. உங்கள் வாழ்க்கையின் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவையும் திறக்க தெய்வீக திறவுகோலான எப்பாத்தா என்ற வார்த்தையின் சக்தி இப்போது செயல்படுத்தப்படுகிறது. உங்கள் காதுகள் கேட்கட்டும், உங்கள் கண்கள் பார்க்கட்டும், உங்கள் இதயம் உணரட்டும். எப்பாத்தா, திறக்கப்படு. முதலாம் அலை. புனித மிக்கேலின் வாளால் தீய கட்டுகளை அறுத்தெறிதல். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் அதிதூதர்களின் தளபதியான புனித மிக்கேலை நான் இப்போது அழைக்கிறேன். ஓ, பரலோக சேனைகளின் ஸ்லாவனி இளவரசரே, உங்கள் அசைக்க முடியாத வாளுடன் என் அருகே வாருங்கள். என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் சங்கிலியையும், ஒவ்வொரு தீய கட்டுகளையும், ஒவ்வொரு பொறாமையின் பார்வையையும் இப்போது உடைத்தெறியுங்கள். என் முன்னோர்களிடமிருந்து வந்த ஒவ்வொரு பரம்பரை சாபத்தையும், என் பெயர் மீது உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு தீய வார்த்தையையும், என் முன்னேற்றத்திற்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகச் செயலையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். உங்கள் தெய்வீக வாள் நெருப்பாலும் ஒளியாலுமானது இப்போது என் கடந்த காலத்தின், நிகழ்காலத்தின் மற்றும் எதிர்காலத்தின் தீய சக்திகளை வெட்டுகிறது. வறுமையின் ஆவிகள், நோயின் ஆவிகள், தோல்வியின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், உங்கள் அதிகாரம் இங்கே முடிந்துவிட்டது. புனித மிக்கேலின் வாள் உங்களை துரத்துகிறது. உங்களை என் வாழ்க்கையிலிருந்தும், என் குடும்பத்திலிருந்தும், என் நிதியிலிருந்தும், என் ஆரோக்கியத்திலிருந்தும் என்றென்றும் விரட்டுகிறது. நான் என் காலடியில் பாம்பின் தலையை நசுக்குகிறேன். ஒவ்வொரு பொறாமை கொண்ட கண்ணும் குருடாகட்டும். ஒவ்வொரு தீய நாவும் அமைதியாகட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு அம்பும் அனுப்புனருக்கே திரும்பட்டும். கடவுளின் நெருப்பு இப்போது என்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. எந்த தீய சக்தியும் இந்த வளையத்தை ஊடுருவ முடியாது. நான் விடுவிக்கப்பட்டேன். நான் சுத்திகரிக்கப்பட்டேன். நான் புனித மிக்கேலின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன். இந்த விடுதலை முழுமையானது, உடனடியானது மற்றும் நிரந்தரமானது. என் வாழ்க்கையிலிருந்த அனைத்து தடைகளும் இப்போது தூளாக உடைக்கப்படுகின்றன. என் பாதைகள் தெளிவாக உள்ளன. வானங்கள் திறந்திருக்கின்றன. நான் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகிறேன். ஏனெனில் பரலோகத்தின் தளபதி எனக்காக போராடுகிறார். ஆமென். இரண்டாம் அலை. எதிரிகளின் கோட்டைகளை தகர்த்தெறிதல். பிதாவின் அதிகாரத்தால் நான் இப்போது என் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சாத்தானிய கோட்டைகளையும் இடித்துத் தள்ளுகிறேன். மனச்சோர்வின் கோட்டை, கவலையின் கோட்டை, பயத்தின் கோட்டை, சந்தேகத்தின் கோட்டை, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விழ வேண்டும். அதிதூதர் மிக்கேல், உங்கள் சேனைகளுடன் வாருங்கள். இந்த இருண்ட கட்டமைப்புகளை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். என் மனதில் கட்டப்பட்ட பொய்களின் சுவர்கள், என் இதயத்தில் விதைக்கப்பட்ட விரக்தியின் விதைகள், என் ஆன்மாவை சிறைப்பிடித்த அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் அனைத்தும் இப்போது உடைக்கப்படுகின்றன. சிங்கத்தின் குலமான யூதாவின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் என் மனதை, என் சிந்தனைகளை, என் உணர்ச்சிகளை நான் முத்திரையிடுகிறேன். எதிரி என் மனதின் போர்க்களத்தில் இனி விளையாட முடியாது. நான் என் மனதை கிறிஸ்து இயேசுவிலுள்ள மனதிற்குள் கொண்டு வருகிறேன். குழப்பத்தின் ஒவ்வொரு ஆவியும் வெளியேற வேண்டும். பீதியின் ஒவ்வொரு தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும். தூக்கமின்மையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கவலை எண்ணமும் இப்போது அமைதியாக வேண்டும். நான் அமைதியை அறிவிக்கிறேன். நான் தெளிவை அறிவிக்கிறேன். நான் மன வலிமையை அறிவிக்கிறேன். புனித மிக்கேலின் வாள் என் மனதின் மீது பறந்து ஒவ்வொரு எதிர்மறை சிந்தனை வடிவத்தையும், ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான நினைவையும், ஒவ்வொரு மன்னிக்காத காயத்தையும் வெட்டுகிறது. நான் மன்னிக்கிறேன். நான் விடுவிக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன்.
இருளின் கோட்டைகள் இடிந்து விழுகின்றன. அவற்றினிடத்தில் கடவுளின் ராஜ்யம் கட்டப்படுகிறது. என் மனம் கடவுளின் சமாதானத்தால் நிரம்பியுள்ளது. அது எல்லா புரிதல்களுக்கும் அப்பாற்பட்டது. என் இதயம் கடவுளின் அன்பால் நிரம்பியுள்ளது. அது எல்லா பயத்தையும் விரட்டுகிறது. நான் இனி பயத்தின் கைதி அல்ல. நான் கடவுளின் பிள்ளை, வெற்றியின் வாரிசு. என் விடுதலை இப்போது முழுமையடைந்துள்ளது. மூன்றாம் அலை, பொறாமை மற்றும் தீய கண்களுக்கு எதிரான தெய்வீக கேடயம். நான் பரலோகத்தின் அதிகாரத்துடன் பிரகடனம் செய்கிறேன். என் மீதும், என் குடும்பத்தின் மீதும், என் வேலையின் மீதும், என் செல்வத்தின் மீதும் வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொறாமை பார்வையும், ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது அதன் சக்தியை இழக்கிறது. அதிதூதர் மிக்கேல், உங்கள் பிரகாசமான கேடயத்தை எனக்கும் என் எதிரிகளுக்கும் இடையில் வையுங்கள். அந்த கேடயம் பரலோகத்தின் கண்ணாடியாக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய ஆற்றலையும், ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு பொறாமை எண்ணத்தையும் பன்மடங்கு பெருக்கி அதை அனுப்பிய மூலத்திற்கே திருப்பி அனுப்பட்டும். அவர்கள் எனக்கு எதிராக தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். அவர்கள் எனக்காக விரித்த வலையில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும். நான் கடவுளின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன். தீமை என்னை அணுகாது. என் வெற்றி மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினால் அந்த எரிச்சல் அவர்களின் சொந்த வாழ்க்கையை எரித்து சாம்பலாக்கட்டும். ஆனால் அது என் ஆசீர்வாதங்களைத் தொடாது. என் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு வலியை ஏற்படுத்தினால் அந்த வலி அவர்களின் இருதயத்தை மட்டுமே பாதிக்கும். என் சமாதானத்தை குலைக்காது. நான் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கவசத்தை அணிகிறேன். அது தேவனுடைய வார்த்தையாலானது. என் செழிப்பு, என் ஆரோக்கியம், என் உறவுகள் அனைத்தும் பொறாமை கண்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. என் வீடு பரிசுத்த ஆவியின் அக்கினியால் சூழப்பட்டுள்ளது. என் வாகனம் தூதர்களால் பாதுகாக்கப்படுகிறது. நான் செல்லும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்னால் சென்று என் வழியை நேராக்குகிறது மற்றும் தீய சக்திகளை விரட்டுகிறது. நான் பொறாமைக்கு அப்பாற்பட்டவன். நான் தீய கண்ணுக்கு அப்பாற்பட்டவன். நான் கடவுளின் கிருபையால் மூடப்பட்டிருக்கிறேன். என் ஒளி பிரகாசமாக பிரகாசிக்கிறது. எந்த இருளும் அதை அணைக்க முடியாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னை யாராலும் சபிக்க முடியாது. ஆமென். நான்காம் அலை, மாந்திரீகம் மற்றும் சூனியத்திற்கு எதிரான அக்கினி முத்திரை. படைத்தவரின் பெயரால் என் வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகச் செயலையும், சூனியத்தையும், வூடூவையும், மந்திரத்தையும், சடங்கையும் நான் ரத்து செய்கிறேன், உடைக்கிறேன், அழிக்கிறேன். இரவும் பகலும் எனக்கு எதிராக வேலை செய்யும் ஒவ்வொரு மந்திரவாதியும் சூனியக்காரியும் இப்போது அவர்களின் சக்தியை இழக்கிறார்கள். அதிதூதர் மிக்கேல், உங்கள் அக்கினி வாளால் இந்த தீய சக்திகளின் இணைப்புகளை வெட்டுங்கள். என் பெயர் எழுதப்பட்ட பொம்மைகள், என் புகைப்படம் பயன்படுத்தப்பட்ட பலிபீடங்கள், என் உடைகள் அல்லது முடிகள் திருடப்பட்டு செய்யப்பட்ட சடங்குகள் அனைத்தும் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுகின்றன. பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தீய பலிபீடங்களை எரித்து சாம்பலாக்கட்டும். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு அசுத்த ஆவியும், ஒவ்வொரு நோயின் பேயும், ஒவ்வொரு வறுமையின் பிசாசும் இப்போது நரகத்தின் அபிஷ்டுக்கு திரும்பும்படி நான் கட்டளையிடுகிறேன். நீங்கள் இங்கே இருக்க முடியாது. இது பரிசுத்த ஆவியின் ஆலயம். இயேசுவின் இரத்தம் என் மீட்புக்கான விலையை செலுத்தியது. நான் அவருடைய சொத்து. எந்த மந்திரமும் என்னை வெல்ல முடியாது. எந்த சூனியமும் எனக்கு எதிராக வெற்றி பெறாது. நான் என் ஆவி, ஆன்மா மற்றும் உடலை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மூடுகிறேன். நான் என் குடும்பத்தை, என் வீட்டை, என் வேலையை, என் நிதியை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மூடுகிறேன். இரத்தம் ஒரு தடையாக நிற்கிறது. இரத்தம் ஒரு கோட்டையாக நிற்கிறது. இரத்தம் என் வெற்றியை அறிவிக்கிறது. எதிரி என் மீது வைத்திருந்த ஒவ்வொரு சட்டப்பூர்வ உரிமையும் இப்போது இரத்தத்தால் ரத்து செய்யப்படுகிறது. நான் விடுதலை பெற்றவன். நான் சுதந்திரமானவன். நான் கிறிஸ்து இயேசுவில் ஒரு புதிய படைப்பு. பழையவை கடந்து போயின. இதோ எல்லாம் புதிதாகிவிட்டது. ஆமென். ஐந்தாம் அலை, புனித மிக்கேலின் விடுதலை முழக்கம். கேளுங்கள். பரலோக சேனைகளின் தளபதியான அதிதூதர் மிக்கேலின் குரல் இப்போது ஆன்மீக மண்டலத்தில் ஒலிக்கிறது. இது விடுதலையின் முழக்கம். இது வெற்றியின் முழக்கம். அவர் உங்கள் சார்பாக போரிடுகிறார். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் காணப்பட்டது. உங்கள் ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்பட்டது. இப்போது பதிலுக்கான நேரம். மிக்கேலின் வாள் ஒரு நொடியில் 1000 தீய சக்திகளை வெட்டுகிறது. உங்கள் நிதி வாழ்க்கையை தடுத்திருந்த சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படுகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தை பாதித்திருந்த நோயின் வேர்கள் இப்போது பிடுங்கப்படுகின்றன. உங்கள் குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தியிருந்த குழப்பத்தின் ஆவிகள்
இப்போது விரட்டப்படுகின்றன. இருளின் ஆட்சி முடிந்துவிட்டது. ஒளியின் ஆட்சி தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. இது விடுதலை, மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு ஆகியவற்றின் அத்தியாயம். எதிரி உங்களிடமிருந்து திருடிய அனைத்தையும் அவன் இப்போது 7 மடங்கு திருப்பித் தர வேண்டும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் செல்வம், உங்கள் சமாதானம், உங்கள் மகிழ்ச்சி அனைத்தும் இப்போது உங்களுக்கு திருப்பித் தரப்படுகின்றன. இந்த விடுதலையை விசுவாசத்தால் பெறுங்கள். உங்கள் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள். போர் முடிந்துவிட்டது. வெற்றி உங்களுடையது. புனித மிக்கேல் உங்கள் வெற்றியை காத்து நிற்கிறார். நீங்கள் இனி அடிமை அல்ல, நீங்கள் வெற்றியாளர். நீங்கள் இனி பாதிக்கப்பட்டவர் அல்ல, நீங்கள் ஜெயம் கொள்பவர். உங்கள் தலையை உயர்த்தி நடங்கள், ஏனெனில் நீங்கள் பரலோகத்தின் ராஜாவின் பிள்ளை. அமேன். 6ஆம் அலை. அதிதூதர் கேப்ரியேல் மற்றும் நிதி அற்புதங்களுக்கான எப்பாத்தா. ஓ, நற்செய்தியின் தூதரே, அதிதூதர் கேப்ரியேலே, உங்கள் பொன்னிற எக்காலத்துடன் வாருங்கள். உங்கள் குரல் பரலோகத்தின் திறவுகோல். இப்போது என் நிதி வாழ்க்கைக்காக அந்த எக்காலத்தை ஊதுங்கள். என் நிதி நிலைமையின் மீது நான் இப்போது தெய்வீக வார்த்தையான எப்பாத்தாவை பிரகடனம் செய்கிறேன். மூடப்பட்ட வங்கிக் கணக்குகளே, எப்பாத்தா, திறக்கப்படுங்கள். தாமதமான கொடுப்பனவுகளே, எப்பாத்தா, விடுவிக்கப்படுங்கள். தடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களே, எப்பாத்தா, கையெழுத்திடப்படுங்கள். வறுமையின் கதவுகளே, எப்பாத்தா, என்றென்றும் மூடப்படுங்கள். செழிப்பின் கதவுகளே, எப்பாத்தா, அகலமாக திறக்கப்படுங்கள். அதிதூதர் கேப்ரியேல் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கிலிருந்து எனக்கு வரவேண்டிய பணத்தையும் வாய்ப்புகளையும் வாடிக்கையாளர்களையும் கொண்டு வாருங்கள். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் இப்போது என் வாழ்க்கையில் பாயட்டும். கடன்களை ரத்து செய்யும் அற்புதங்கள் நடக்கட்டும். வங்கிகள் என் பட்சத்தில் சாதகமாக இருக்கட்டும். எனக்கு கடன் பட்டவர்கள் இப்போது அன்புடன் அதை திருப்பித் தரட்டும். என் வியாபாரத்தில், என் வேலையில், என் முதலீடுகளில் ஒரு தெய்வீகப் பெருக்கம் ஏற்படட்டும். என் பணப்பையில் உள்ள ஒவ்வொரு ரூபாயும் 1000ஆக பெருகட்டும். என் வங்கிக் கணக்கில் உள்ள ஒவ்வொரு எண்ணும் 100ஆக பெருகட்டும். நான் ஒரு பணக்காந்தம். நான் செழிப்பின் கலங்கரை விளக்கம். நான் கொடுக்கும் கரம் வாங்கும் கரம் அல்ல. கேப்ரியேலின் நற்செய்தி என் காதுகளில் ஒலிக்கிறது. பயப்படாதே, நீ மிகவும் விரும்பப்பட்டவன். உனது செழிப்புக்கான நேரம் வந்துவிட்டது. நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எப்பாத்தா, என் நிதி நிலைமை திறக்கப்பட்டுள்ளது. ஆமென். 7ஆம் அலை. கடன்களின் சங்கிலிகளை உடைத்தல். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் என் கழுத்தைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு கடன் சங்கிலியையும் நான் இப்போது உடைக்கிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள், இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிடி என் மீது தளர்ந்து போகட்டும். கடன் என்ற அடிமைத்தனத்தின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். நான் கடனாளியாக இருக்கப் பிறந்தவன் அல்ல, நான் கடன் கொடுப்பவனாக இருக்கப் பிறந்தவன். அதிதூதர் கேப்ரியேல், தெய்வீக ஞானத்தை எனக்குக் கொடுங்கள். இதன் மூலம் நான் என் கடன்களிலிருந்து விடுபட ஒரு வழியைக் காண்பேன். கடன்களை அடைக்க அற்புத வழிகளைத் திறங்கள். எதிர்பாராத வருமானங்கள், போனஸ்கள், பரிசுகள், பரம்பரை சொத்துக்கள் இப்போது என் வழியில் வரட்டும். என் கடன்களை முழுமையாக அடைக்கத் தேவையான பணம் இப்போது தெய்வீகமாக ஏற்பாடு செய்யப்படட்டும். நான் கடன் வாங்குவதை நிறுத்துகிறேன். நான் விவேகத்துடன் செலவு செய்யத் தொடங்குகிறேன். என் நிதி மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் கடனுக்கு கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு. வட்டி விகிதங்கள் என் பட்சத்தில் சாதகமாக மாறட்டும். கடன் வசூலிப்பவர்களின் அழைப்புகள் நிறுத்தப்படட்டும். நான் நிதிச் சுதந்திரத்தை நோக்கி நடக்கிறேன். ஒவ்வொரு பில்லும் முழுமையாக செலுத்தப்படுவதை நான் காண்கிறேன். என் வங்கிக் கணக்கில் உபரி இருப்பதை நான் காண்கிறேன். நான் நிம்மதியாக உறங்குவதைக் காண்கிறேன். நிதி கவலைகள் இல்லாமல். இந்த வார்த்தை சக்தி வாய்ந்தது. இந்த ஜெபம் பதிலளிக்கப்படுகிறது. கடனின் மலை என் முன் சமவெளியாக மாறுகிறது. நான் கடனற்றவன், நான் பணக்காரன், நான் சுதந்திரமானவன். இது என் புதிய யதார்த்தம். ஆமென். 8ஆம் அலை. செழிப்பின் ஜன்னல்களை திறத்தல். மல்கியா 3:10 கூறுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னைச் சோதித்துப் பாருங்கள். பிதாவே, நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன்.
நான் விசுவாசத்துடன் கொடுக்கிறேன். இப்போது உங்கள் வாக்குறுதியின்படி பரலோகத்தின் ஜன்னல்களைத் திறங்கள். இடங்கொள்ளாமற் போகும் அளவுக்கு ஆசீர்வாதங்களை என் மீது ஊற்றுங்கள். அதிதூதர் கேப்ரியேல், அந்த ஜன்னல்களைத் திறந்து தெய்வீக செழிப்பின் மழையை என் மீது பொழியச் செய்யுங்கள். என் வியாபாரம் வளரட்டும், என் சம்பளம் உயரட்டும், என் முதலீடுகள் பெருகட்டும், புதிய வருமான வழிகள் திறக்கப்படட்டும், நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும், என் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பட்டும், என் ஆலைகள் திராட்சரசத்தாலும் எண்ணெயாலும் வழிந்தோடட்டும். நான் பற்றாக்குறையின் மனநிலையிலிருந்து மிகுதியின் மனநிலைக்கு மாறுகிறேன். நான் இனி போதுமானதாக இல்லை என்று சொல்ல மாட்டேன். நான் கடவுள் எனக்கு தேவையான அனைத்தையும் தம்முடைய ஐசுவரியத்தின்படி மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று அறிவிக்கிறேன். நான் ஒரு ராஜாவின் பிள்ளை. என் தந்தை பிரபஞ்சத்தின் உரிமையாளர். எனவே நான் வறுமையில் வாழ மறுக்கிறேன். நான் செழிப்பில் நடக்கிறேன். நான் மிகுதியில் வாழ்கிறேன். நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். பரலோகத்தின் ஜன்னல்கள் இப்போது என் மீது திறந்திருக்கின்றன. ஆசீர்வாதங்கள் வெள்ளம் போல் பாய்கின்றன. நான் நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். 9ஆம் அலை, திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை மீட்டெடுத்தல். யோவேல் 2:25 கூறுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக் கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பசிய பச்சைப் புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவரே, இந்த வாக்குறுதியை நான் இப்போது கோருகிறேன். எதிரி என் வாழ்க்கையிலிருந்து திருடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், ஒவ்வொரு வாய்ப்பையும், ஒவ்வொரு வருடத்தையும், ஒவ்வொரு உறவையும், ஒவ்வொரு ரூபாயையும், ஒவ்வொரு கனவையும் இப்போது 7 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அதிதூதர் கேப்ரியேல், மீட்பின் தூதரே, திருடப்பட்டதை மீட்டெடுக்க எனக்கு உதவுங்கள். இழந்த நேரத்தை மீட்டுத் தாருங்கள். திருடப்பட்ட மகிழ்ச்சியை மீட்டுத் தாருங்கள். திருடப்பட்ட ஆரோக்கியத்தை மீட்டுத் தாருங்கள். திருடப்பட்ட செல்வத்தை மீட்டுத் தாருங்கள். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு இழப்பும் இப்போது ஒரு பெரிய வெற்றியாக மாறட்டும். சாம்பலுக்குப் பதிலாக எனக்கு சிங்காரத்தையும், துக்கத்திற்குப் பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுங்கள். நான் கடந்த காலத்தின் இழப்புகளுக்காக வருந்த மாட்டேன். நான் எதிர்காலத்தின் மீட்பை எதிர்பார்த்து மகிழ்ச்சியடைவேன். என் கடந்த காலத்தின் தோல்விகள் என் எதிர்காலத்தின் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறுகின்றன. கடவுள் எல்லாவற்றையும் என் நன்மைக்காக ஒன்றிணைக்கிறார். திருடன் பிடிபட்டான். அவன் இப்போது திருப்பிச் செலுத்த வேண்டும். என் மீட்பு முழுமையானது. என் மறுசீரமைப்பு தெய்வீகமானது. நான் இழந்ததை விட அதிகமாகப் பெறுகிறேன். என் கோப்பை வழிந்தோடுகிறது. ஆமேன். 10ஆம் அலை, வேலை மற்றும் வியாபாரத்தில் தெய்வீக வெற்றி. நான் என் தொழில், என் வேலை, என் வியாபாரத்தின் மீது கடவுளின் கிருபையை பிரகடனம் செய்கிறேன். நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன். என் கைகளின் வேலையில் நான் விடாமுயற்சியுடன் இருப்பேன். அதிதூதர் கேப்ரியேல், தெய்வீக உத்வேகத்தையும் சாங் தாவோ யோசனைகளையும் புதுமையான உத்திகளையும் எனக்குக் கொடுங்கள். என் வேலையில் என்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டுங்கள். என் முதலாளிகளின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், போனஸ்கள் எனக்கு எளிதாக வரட்டும். நான் ஒரு வேலையை தேடுகிறேனானால் சரியான வேலை, சரியான சம்பளத்துடன், சரியான சூழலில் இப்போது என்னை தேடி வரட்டும். நேர்காணல்களில் எனக்கு சாதகமான பதில்கள் கிடைக்கட்டும். நான் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் என் வியாபாரம் நகரத்தின் எல்லையையும் நாட்டின் எல்லையையும் கடந்து வளரட்டும். வாடிக்கையாளர்கள் என் தயாரிப்புகளையும் சேவைகளையும் தேடி வரட்டும். என் போட்டியாளர்கள் எனக்கு எதிராக நிற்க முடியாது. நான் தலையாக இருப்பேன், வாலாக இருக்க மாட்டேன். நான் மேலே இருப்பேன், கீழே இருக்க மாட்டேன். நான் செய்யும் அனைத்தும் வெற்றியடையும். ஏனெனில் கடவுள் என்னுடன் இருக்கிறார். நான் என் வேலையை கடவுளுக்கு மகிமையாக செய்கிறேன். எனவே அவர் என் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார். என் தொழில் வாழ்க்கை செழிப்பின் ஒரு சாட்சியாக இருக்கிறது. என் வெற்றி பலருக்கு உத்வேகம் அளிக்கிறது. ஆமென். 11ஆம் அலை, சட்டப் போராட்டங்கள் மற்றும் வழக்குகளில் வெற்றி. நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியான ஆண்டவரே, நான் இப்போது என் சட்டப் போராட்டங்களை உங்கள் கைகளில் வைக்கிறேன். எனக்கு எதிரான ஒவ்வொரு தவறான குற்றச்சாட்டையும், ஒவ்வொரு அநீதியான வழக்கையும், ஒவ்வொரு பொய்யான சாட்சியையும் நான் உங்கள் முன் கொண்டு வருகிறேன். அதிதூதர் கேப்ரியேல், உண்மையின் தூதரே, என் வழக்கறிஞரின் மனதில் பேசுங்கள். அவருக்கு தெய்வீக ஞானத்தையும் உத்திகளையும் கொடுங்கள்.
நீதிபதியின் இதயத்தைத் தொடவும் அவர் என் பட்சத்தில் சாதகமாக தீர்ப்பளிக்கட்டும். எனக்கு எதிராக நிற்கும் அனைவரின் திட்டங்களையும் குழப்புங்கள். அவர்களின் பொய்களை வெளிச்சத்திற்குக் கொண்டு வாருங்கள். என் நிரபராதித்துவம் சூரியனைப் போல பிரகாசிக்கட்டும். நீதிமன்ற அறையில் எனக்கு தெய்வீக தயவு கிடைக்கட்டும். எனக்குச் சாதகமான தீர்ப்புகள், எனக்குச் சாதகமான உடன்படிக்கைகள், எனக்குச் சாதகமான முடிவுகள் இப்போது ஏற்படட்டும். கடவுள் என் நீதியாளர். அவர் எனக்காக போராடுகிறார். நான் அமைதியாக இருந்து என் இரட்சிப்பைக் காண்பேன். இந்த சட்டப் போராட்டம் எனக்கு மன அழுத்தத்தையோ கவலையையோ தராது. நான் அதை கடவுளிடம் கொடுத்துவிட்டேன். அவர் அதை வெற்றியாக மாற்றுவார். நான் வெற்றியுடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறுவதை நான் காண்கிறேன். நான் என் நற்பெயரை மீட்டெடுப்பதை நான் காண்கிறேன். நான் என் சமாதானத்தை மீண்டும் பெறுவதை நான் காண்கிறேன். நீதி வழங்கப்படும். வெற்றி என்னுடையது. ஆமென். 12ஆம் அலை நிதிச் செழிப்பின் பிரகடனம் மற்றும் முத்திரை. இப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் என் நிதி விடுதலையை முத்திரையிடுகிறேன். நான் இனி பற்றாக்குறையின் கீழ் வாழ மாட்டேன். நான் மிகுதியின் கீழ் வாழ்கிறேன். நான் ஒரு வெற்றியாளன், தோற்பவன் அல்ல. நான் கடன் கொடுப்பவன், வாங்குபவன் அல்ல. அதிதூதர் மிக்கேல் என் செழிப்பை பாதுகாக்கிறார். அதிதூதர் காப்ரியேல் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருகிறார். அதிதூதர் ரபேல் என் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறார். அதனால் நான் என் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். எப்பாத்தா என்ற வார்த்தை என் நிதி வாழ்க்கையின் மீது நிரந்தரமாக எழுதப்பட்டுள்ளது. வழிகள் திறந்தே இருக்கும். பணம் தாராளமாகப் பாயும். என் களஞ்சியங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும். நான் கடவுளுக்கும் மனிதருக்கும் முன்பாக தயவை பெறுகிறேன். நான் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு அறுவடையை கொண்டு வருகிறது. நான் ஒரு தாராளமான கொடுப்பவன், எனவே நான் தாராளமாகப் பெறுகிறேன். நான் செழிப்பை என் தெய்வீக பிறப்புரிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் பணத்தைப் பற்றி குற்ற உணர்ச்சியோ பயமோ கொள்ள மாட்டேன். நான் அதை ஒரு கருவியாக பார்க்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, மற்றவர்களுக்கு உதவ மற்றும் கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்த என் நிதி எதிர்காலம் பிரகாசமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் செழிப்பானவனாக இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். 13ஆம் அலை அதிதூதர் ரபேல் மற்றும் மும்பு பெத்திரு ஹெர்ட்ஸ் குணப்படுத்தும் அதிர்வெண். ஓ தேவனுடைய குணப்படுத்துபவரே, அதிதூதர் ரபேலே, உங்கள் மரகத பச்சை ஒளியுடன் இப்போது என் மீது இறங்கி வாருங்கள். 333 துப்புரிடும் ஹெர்ட்ஸ் என்ற தெய்வீக குணப்படுத்தும் அதிர்வெண்ணை இப்போது என் உடல், மனம் மற்றும் ஆன்மாவில் செலுத்துங்கள். இந்த அதிர்வெண் தெய்வீக அன்பு, சமாதானம் மற்றும் முழுமையின் அதிர்வெண். அது இப்போது என் ஒவ்வொரு அணுவிலும், ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு DNA இழையிலும் அதிர்வதை நான் உணர்கிறேன். இந்த தெய்வீக ஒளி என் உடலில் உள்ள ஒவ்வொரு நோய், ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு பலவீனம், ஒவ்வொரு அசௌகரியத்தையும் கண்டறிந்து அதை வேரோடு அழிக்கிறது. என் செல்கள் தெய்வீக ஒளியால் புத்துயிர் பெறுகின்றன. என் உறுப்புகள் தெய்வீக ஆற்றலால் சீரமைக்கப்படுகின்றன. என் இரத்த ஓட்டம் பரிசுத்த ஆவியின் நதியைப் போல சுத்தமாக பாய்கிறது. அதிதூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் தைலத்தை என் தலையின் உச்சியிலிருந்து என் உள்ளங்கால்கள் வரை ஊற்றுங்கள். ஒவ்வொரு நோயறிதலும், ஒவ்வொரு மருத்துவ அறிக்கையும், ஒவ்வொரு எதிர்மறை முன்னறிவிப்பும் இப்போது இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்யப்படுகிறது. நான் கடவுளின் அறிக்கையை நம்புகிறேன். அது கூறுகிறது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். என் உடலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது. நான் குணமடைகிறேன். நான் முழுமையாக இருக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். 333 அதிர்வெண் என் புதிய யதார்த்தம். ஆமென். 14ஆம் அலை தூக்கமின்மை மற்றும் இரவு நேரக் கவலைகளிலிருந்து விடுதலை. பிதாவே, உங்கள் பிரியமானவர்களுக்கு நீங்கள் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கிறீர்கள் என்று உங்கள் வார்த்தை சொல்கிறது. நான் இப்பொழுது அந்த வாக்குறுதியை எனக்காக கோருகிறேன். தூக்கமின்மையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கவலை, மன அழுத்தம், பயம் மற்றும் அமைதியின்மை ஆவிகளையும் நான் இப்போது கண்டிக்கிறேன். அதிதூதர் ரபேல், உங்கள் அமைதிப்படுத்தும் மரகத பச்சை ஒளியால் என் படுக்கையறையை நிரப்புங்கள். என் தலையணையின் கீழ் உங்கள் கைகளை வையுங்கள். அதனால் நான் ஒரு குழந்தையின் அமைதியுடன் உறங்க முடியும். என் மனம் பந்தயமிடுவதை நிறுத்தட்டும். என் இதயம் அமைதியாக துடிக்கட்டும்.
என் உடல் ஓய்வெடுக்கட்டும். இரவில் வரும் ஒவ்வொரு கெட்ட கனவையும் ஒவ்வொரு பயங்கரமான காட்சியையும் நான் ரத்து செய்கிறேன். பாதுகாப்பு தூதர்கள் என் படுக்கையைச் சுற்றி காவல் காக்கட்டும். நான் தூங்கும்போது என் ஆவி, ஆன்மா மற்றும் உடல் புத்துயிர் பெறட்டும். என் செல்கள் தங்களை பழுதுபார்த்துக் கொள்ளட்டும். என் மனம் தெளிவடையட்டும். நான் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் புதிய நாளுக்குத் தயாராகவும் காலையில் எழுந்திருப்பேன். தூக்கமின்மையின் பிடி என் மீது உடைக்கப்பட்டுள்ளது. நான் இரவைக் கண்டு அஞ்சமாட்டேன். இரவு எனக்கு ஓய்வு மற்றும் ஒஸ்தானவுலேனியக்கான நேரம். நான் என் தலையை தலையணையில் சாய்க்கும்போது நான் உடனடியாக ஆழ்ந்த, நிம்மதியான, குணப்படுத்தும் உறக்கத்தில் விழுவேன். 333 மோத்திவம்புமூண்டு. அதிர்வெண் என் தூக்கத்தில் என்னை பாதுகாத்து எனக்கு சமாதானக் கனவுகளைத் தரட்டும். நான் நிம்மதியாக உறங்குகிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஆமென். 15ஆம் அலை, கவலை, பீதி மற்றும் மன அழுத்தத்தை வேரோடு அறுத்தல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 சொல்கிறது. ஆண்டவரே, நான் இப்போது என் எல்லா கவலைகளையும், எல்லா பீதிகளையும், எல்லா மன அழுத்தங்களையும் உங்கள் காலடியில் வைக்கிறேன். நான் அவற்றை இனி சுமக்க மாட்டேன். அதிதூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் கரத்தால் என் நரம்பு மண்டலத்தைத் தொடவும். ஒவ்வொரு பதட்டமான நரம்பையும் அமைதிப்படுத்துங்கள். என் உடலில் மன அழுத்தத்தால் ஏற்படும் ஒவ்வொரு இரசாயன ஏற்றத்தாழ்வையும் சரி செய்யுங்கள். பீதி தாக்குதல்களின் மூல காரணத்தை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். எதிர்காலத்தைப் பற்றிய பயம், அறியப்படாததைப் பற்றிய பயம், தோல்வியைப் பற்றிய பயம் அனைத்தும் இப்போது இயேசுவின் நாமத்தில் வெளியேற வேண்டும். நான் பயத்தின் ஆவியைப் பெறவில்லை, ஆனால் வல்லமை, அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியைப் பெற்றுள்ளேன். நான் இந்த தருணத்தில் வாழ்கிறேன், கடவுளின் பிரசன்னத்தில். அவருடைய சமாதானம் எல்லா புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. என் இதயத்தையும் என் மனதையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்கிறது. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிதானமாக இருக்கிறேன். நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். கவலைக்கு என் மீது அதிகாரம் இல்லை. மன அழுத்தத்திற்கு என் மீது பிடியில்லை. பீதிக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை. நான் கடவுளின் சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அது ஒரு நதியைப் போல என் ஆன்மாவில் பாய்கிறது. ஆமென். 16ஆம் அலை, ஒவ்வொரு உறுப்பையும் தெய்வீக ஆரோக்கியத்திற்காக அர்ப்பணித்தல். என் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நான் இப்போது சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். அதிதூதர் ரபேல், உங்கள் குணப்படுத்தும் ஒளியை செலுத்துங்கள். என் மூளை தெய்வீக ஞானத்துடனும் தெளிவான சிந்தனையுடனும் சரியான நினைவாற்றலுடனும் செயல்படட்டும். என் கண்கள் தெய்வீக காரியங்களைப் பார்க்கட்டும். என் பார்வை தெளிவாக இருக்கட்டும். என் காதுகள் கடவுளின் குரலை கேட்கட்டும். சமநிலையுடன் இருக்கட்டும். என் இதயம் வலுவாகவும் சீராகவும் துடிக்கட்டும். கடவுளின் அன்பால் நிரம்பி வழியட்டும். என் நுரையீரல் வாழ்க்கையின் சுவாசத்தை ஆழமாக உள்ளிழுக்கட்டும். எந்த சுவாச பிரச்சனையும் நீங்கட்டும். என் வயிறு மற்றும் குடல்கள் உணவை சரியாக ஜீரணிக்கட்டும். எல்லா கோளாறுகளிலிருந்தும் குணமாகட்டும். என் கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் கணையம் நச்சுத்தன்மையற்றதாகவும் முழுமையான செயல்பாட்டுடனும் இருக்கட்டும். என் எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைகள் வலுவாகவும் வலியின்றியும் நெகிழ்வாகவும் இருக்கட்டும். என் தோல் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும். என் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த கோட்டையாக ஒவ்வொரு வைரஸ், பாக்டீரியா மற்றும் நோய்க்கிருமியை எதிர்த்து போராடட்டும். என் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். நோய்க்கோ பலவீனத்துக்கோ இங்கே இடமில்லை. தலையிலிருந்து பாதம் வரை நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். ஆமென். 17ஆம் அலை, உணர்ச்சி பூர்வமான காயங்கள் மற்றும் அதிர்ச்சிகளை குணப்படுத்துதல். ஆண்டவரே, என் இதயம் உங்கள் முன் திறந்திருக்கிறது. கடந்த காலத்தின் ஒவ்வொரு காயத்தையும், ஒவ்வொரு நிராகரிப்பையும், ஒவ்வொரு துரோகத்தையும், ஒவ்வொரு அதிர்ச்சியையும் நான் உங்கள் குணப்படுத்தும் கரங்களில் வைக்கிறேன். அதிதூதர் ரபேல், உங்கள் மரகதப் பச்சை ஒளியால் என் உணர்ச்சி பூர்வமான உடலை நிரப்புங்கள். மன்னிக்க முடியாத வேர்களை பிடுங்கி எறியுங்கள். கோபம், கசப்பு மற்றும் பழிவாங்கும் உணர்வுகளை கரைத்து விடுங்கள்.
கைவிடப்பட்டதன் வலி, துக்கத்தின் பாரம், அவமானத்தின் கரை அனைத்தும் இப்போது நீக்கப்படட்டும். உடைந்த என் இதயத்தை நீங்கள் குணப்படுத்துகிறீர்கள், என் காயங்களைக் கட்டுகிறீர்கள். உங்கள் அன்பு ஒரு தைலத்தைப் போல என் ஆன்மாவின் மீது ஊற்றப்படுகிறது. நான் காயப்படுத்தியவர்களை மன்னிக்கிறேன், என்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்கிறேன். நான் என்னை மன்னிக்கிறேன். நான் கடந்த காலத்தின் கைதியாக இருக்க மாட்டேன். நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன், நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்நோக்குகிறேன். என் உணர்ச்சிப்பூர்வமான காயங்கள் என் பலமாக மாறுகின்றன. என் வலி என் நோக்கத்தைக் கண்டறிய உதவுகிறது. நான் குணமடைகிறேன். நான் முழுமையாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் அன்பு செலுத்தவும் அன்பைப் பெறவும் தகுதியானவன். என் இதயம் மீண்டும் முழுமையாகிறது. ஆமென். 18ஆம் அலை, குணப்படுத்துதலின் முத்திரை மற்றும் ஆரோக்கியத்தின் பிரகடனம். இப்போது பரலோகத்தின் அதிகாரத்தால் நான் என் முழுமையான குணப்படுத்துதலை முத்திரையிடுகிறேன். இது தற்காலிக நிவாரணம் அல்ல, இது ஒரு நிரந்தர அற்புதம். அதிதூதர் ரபேல் என் பக்கத்தில் நிற்கிறார், என் ஆரோக்கியத்தின் பாதுகாவலராக. 333 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் என் உடலில் நிரந்தரமாக ஒலிக்கிறது, நோயையும் பலவீனத்தையும் விரட்டுகிறது. நான் ஆரோக்கியத்தின் உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிறேன். நான் நோயின் சாபத்தின் கீழ் வாழவில்லை. என் ஆயுட்காலம் முழுமையடையும். என் கண்கள் மங்காது. என் இயற்கை சக்தி குறையாது. நான் வலிமையிலிருந்து வலிமைக்குச் செல்கிறேன். நான் மகிமையிலிருந்து மகிமைக்குச் செல்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்டவனல்ல, குணமடைகிறேன். நான் குணமாகிவிட்டேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் வலிமையாக இருக்கிறேன். நான் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறேன். நான் வாழ்க்கையால் நிறைந்திருக்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் நான் நன்றியுடன் எழுந்திருக்கிறேன், என் உடலில் உள்ள தெய்வீக ஆரோக்கியத்திற்காக. இந்த குணப்படுத்துதல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இதைக் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உரியது. நாங்கள் குணமடைந்த மக்கள். நாங்கள் வெற்றியின் சாட்சிகள். ஆமென். 19ஆம் அலை, வெற்றியின் பிரகடனம் மற்றும் பரலோகத்திற்கு நன்றி. போர் முடிந்துவிட்டது. வெற்றி பெறப்பட்டு விட்டது. என் விடுதலை முழுமையானது. என் செழிப்பு உறுதி செய்யப்பட்டது. என் குணப்படுத்துதல் நிரந்தரமானது. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உங்கள் நிபந்தனையற்ற அன்புக்கும் உங்கள் எல்லையற்ற கருணைக்கும் நன்றி. என் மீட்பரே, இயேசு கிறிஸ்துவே, சிலுவையில் நீங்கள் சிந்திய இரத்தத்திற்காக நன்றி. அது என் வெற்றிக்கான விலையைச் செலுத்தியது. பரிசுத்த ஆவியானவரே, என் ஆறுதலளிப்பவரே, உங்கள் பிரசன்னத்திற்கும் வழிநடத்துதலுக்கும் நன்றி. அதிதூதர் மிக்கேலே, உங்கள் பாதுகாப்புக்கும் தீய சக்திகளுக்கு எதிரான உங்கள் இடைவிடாத போருக்கும் நன்றி. அதிதூதர் காப்ரியேலே, நற்செய்திகளுக்கும் திறக்கப்பட்ட கதவுகளுக்கும் நன்றி. அதிதூதர் ரபேலே, உங்கள் குணப்படுத்தும் தொடுதலுக்கும் மீட்டெடுக்கப்பட்ட ஆரோக்கியத்திற்கும் நன்றி. என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. என் உதடுகள் துதியால் நிரம்பியுள்ளன. நான் இனி பழைய நான் அல்ல, நான் ஒரு புதிய படைப்பு. என் கடந்த காலம் அழிக்கப்பட்டுவிட்டது. என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. நான் என் தலையை உயர்த்தி நிற்கிறேன், பயமின்றி நம்பிக்கையுடன். நான் ஒரு சாட்சியாக வாழப்போகிறேன். உங்கள் வல்லமையையும் உங்கள் நன்மையையும் உலகுக்கு அறிவிப்பேன். என் வாழ்க்கையே ஒரு வழிபாடாக இருக்கும். எல்லாம் உங்களுக்கே மகிமை. ஆமென். 20ஆம் அலை, அற்புதத்தை முத்திரையிட்டு ஆசீர்வாதத்தை பெறுதல். இப்போது இந்த ஜெபத்தின் முடிவில் நாங்கள் ஒரு புதிய தொடக்கத்தில் நிற்கிறோம். இந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகவில்லை. அவை ஆன்மீக மண்டலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஆணையாக வெளியிடப்பட்டுள்ளன. பரலோகம் பதிலளித்துள்ளது. தூதர்கள் செயல்பட்டுள்ளனர். அற்புதம் ஏற்கனவே நடந்துவிட்டது. இப்போது உங்கள் கைகளைத் திறந்து விசுவாசத்துடன் அதைப் பெறுங்கள். உங்கள் நிதி அற்புதத்தைப் பெறுங்கள். உங்கள் குணப்படுத்தும் அற்புதத்தைப் பெறுங்கள். உங்கள் மன அமைதியின் அற்புதத்தைப் பெறுங்கள். சந்தேகிக்காதீர்கள், அஞ்சாதீர்கள், நம்புங்கள். இந்த தருணத்தை உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக முத்திரையிடுங்கள். இன்று நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு, பற்றாக்குறையிலிருந்து மிகுதிக்கு, நோயிலிருந்து ஆரோக்கியத்திற்கு, கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சிக்கு கடந்து சென்ற நாள். இது நிறைவேறிவிட்டது. கடவுள் அதைச் சொல்லிவிட்டார். நான் அதை நம்புகிறேன். அது தீர்க்கப்பட்டுவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட்ட இந்த மாபெரும் செயலுக்காக கொண்டாடுங்கள். உங்கள் புதிய யதார்த்தத்தில் நடக்கத் தொடங்குங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் மிகவும் விரும்பப்பட்டவர்.
நீங்கள் வெற்றியாளர். ஆமேன், ஆமேன் மற்றும் ஆமேன். ஆமேன். பரலோகத்தின் முத்திரை இந்த ஜெபத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. அற்புதம் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டது. அது உங்கள் வங்கிக் கணக்கில், உங்கள் மருத்துவ அறிக்கையில், உங்கள் அமைதியான உறக்கத்தில் வெளிப்படப் போகிறது. இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இது வெறும் காணொளி அல்ல, இது அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். உங்கள் கருணையின் செயலாக இந்த ஜெபத்தை இப்போது உங்களுக்குத் தெரிந்த 3 பேருக்கு அனுப்புங்கள். அவர்களுக்கும் இந்த அற்புதம் தேவை. உங்கள் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தவும், உங்கள் சாட்சியைப் பகிரவும். கருத்துகளில் அதிதூதர் ரபேலின் குணப்படுத்துதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். உங்கள் அதிசயம் உங்களைத் தேடி வருகிறது. தயாராக இருங்கள்.